ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஆர் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஎன்செட்டுக்கு கோச்சிங் போயிட்டுருக்கு. வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ரியல் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, அது பேஸ்டான கொஷின் வந்து பார்க்க போகிறோம். எஃப் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1 R to be a கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். அது கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதோட கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த கிராஃபை பேஸ் பண்ணி இங்கே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனை உள்ளே வாங்கணும். கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத, ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கலாம், கிராஃப் எப்படி இருக்கலாம் அப்படின்னா கிராஃப் வந்து இப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி ஆஃப் திஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம். இதுதான் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ டெஃபினிஷன் வந்து இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அதாவது இந்த கிராஃபில் நீங்கள் எந்த 2 பாயிண்ட் எடுத்து அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, அந்த லைன் செக்மெண்ட் வந்து எபோ த கிராஃப். இந்த எபோ த கிராஃப்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கிராஃப் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்கணும். நம்மக்கிட்ட அப்படி தான் இருக்கா? ஓகே, சப்போஸ் நீங்கள் இப்போ இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 2 பாயிண்ட் இப்படி கன்சிடர் பண்ணுறப்போ இப்போ பாருங்கள், நீங்கள் ஜாயின் பண்ண லைன் செக்மெண்ட் வந்து இந்த இருக்குது. பட் கிராஃப் எங்கே இருக்குது? இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது. அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபங்க்ஷன் கான்வெக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, 2 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டை பாருங்கள். அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு கீழே கிராஃப் இருக்கணும். அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது, கீழே இருக்கணும். இதை தான் சொல்லுது. இந்த மாதிரி மேலே இருந்தால் அது கான்வெக்ஸ் கிடையாது, இது கான்கேவ் கிராஃப். ஓகே, ஸோ தட் இஸ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்லேயே இன்னொன்று இருக்குது. என்ன இது வந்து கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஓகே, ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் கான்வெக்ஸ்னா என்ன? எந்த 2 பாயிண்ட் எடுத்து அந்த கிராஃபில் நீங்கள் எந்த 2 பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணாலும் அதை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டும் அந்த 2 பாயிண்ட்டுக்கு பிட்வீன் த கிராஃபையும் பார்க்கணும். அந்த பிட்வீன் த கிராஃப் வந்து அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு கீழே இருந்தால் அது வந்து கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, மோர் ஓவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் அதை தான் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபை பண்ணி. என்ன ரிசல்ட் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த 2 பாயிண்ட் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுற இது சொல்கிறீங்கள, இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த எபோ த கிராஃப். ஓகே, இந்த கிராஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய செட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்வெக்ஸ் செட். கான்வெக்ஸ் செட், அப்போ கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தா இப்போ கான்வெக்ஸ் செட்னா என்னது? ஒரு செட் கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஓகே, இங்கே கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனும் கான்வெக்ஸ் செட்டும் நீங்கள் ரிலேட் பண்ணலாம். கிராஃப் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு இந்த நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, இது வந்து ஆக்சுவலி யார், நம்ம y = f(x) அப்படின்னு வச்சுருப்போமா ஒரு கிராஃப், அதை y = f(x). ஓகே, ஸோ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணால் எபோ திஸ் கிராஃப், ஓகே, பிலோ திஸ் கிராஃப். 2 கான்செப்ட் இருக்கா? எபோ திஸ் கிராஃபை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பீங்கன்னா y > f(x). ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் y வேல்யூஸ். ஓகே, ஸோ f(x) விட அதிகமாக இருக்க இந்த கலெக்ஷன், இந்த செட் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ கான்வெக்ஸ் செட்னா என்ன? அதாவது செட்டு கான்வெக்ஸ்னா அந்த செட்டில் நீங்கள் எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அதை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் வந்து செட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், y > f(x)ங்கிறது இந்த கலெக்ஷன், இந்த கிராஃபுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் எந்த 2 பாயிண்ட் வேணாலும் கன்சிடர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த கிராஃபுக்கு மேலே தான் எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் கொஷின் என்ன, எனக்கு கிராஃபுக்கு கீழே இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுமா? இப்போ கிராஃபுக்கு கீழே அப்படிங்கிறப்போ தட் இஸ் y < f(x). கிராஃபுக்கு கீழே அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இது எப்படி லைன் போட முடியும்? லைன் வந்து இந்த செட்டை விட்டு வெளியில் போயிடுச்சா? இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் இப்படி தான் போக முடியும். ஓகே, ஸோ இப்படி போக முடியாது, ஏன்னா எனக்கு லைன் செக்மெண்ட் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி தான் போக முடியும் லைன் செக்மெண்ட். ஸோ அப்போ இது வந்து என்ன இல்லை, கனெக்டட் இல்லை.
இதில் கேட்டிருக்க ரிசல்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனோட எக்ஸாக்ட் டெஃபினேஷனில் இன்னொரு வே ஆஃப் டெஃபினேஷன் கூட சில பேர் புக்கில் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. இல்லாத நீங்கள் ரிசல்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஓகே, கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லிங்கனாலே அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் போடுங்க. அந்த எபோ த கிராஃப் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா கான்வெக்ஸ் செட்டாக இருக்கணும். எஸ், இங்கே வந்து கான்வெக்ஸ் செட் அது வந்து ஆப்வியஸாக இருக்கும். கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கேஸ். ஸோ அது ஆப்வியஸாக கான்வெக்ஸாக இருக்கும். லெஸ் தெனாக இருக்கிறது வந்து கான்வெக்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது கான்வெக்ஸ் செட்டாக இருக்கணும். இப்போ இந்த கிராஃப் வச்சு நம்ம பார்த்துட்டோம். இது வந்து பேராபோலிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இஃப் யூ வாண்ட் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா y = x² பேராபோலாவே எடுத்து நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆனால் y < f(x)ல அது கான்வெக்ஸாக இருக்காதுன்னு எல்லா கேஸ்லையும் நீங்கள் அடிச்சிட முடியாது. ஏன், அதனால நம்மளுக்கு என்னன்னா ஆப்ஷன் டியில் பாருங்க, need not be a convex set இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்போ எதுதான் கரெக்டாக ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் டியும் தான் கரெக்ட். ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷன் இது வந்து ஆப்ஷன் பி வந்து பாருங்க இதே இதுதான் y > f(x) தான் என்ன சொல்லியிருக்காங்க, not a convex set. Sure, it is a convex set. It is violating the result. இது வந்து false. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க y < f(x) is a convex set அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியும் கரெக்ட். ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கான்வெக்ஸ் செட்டை பற்றி ரிசல்ட்டை நல்லா ரீகால் பண்ணுங்க, கேப்சர் பண்ணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக பார்த்த உடனே ஆப்ஷனை தூக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். என்ன நம்மளுக்கு அப்சர்வ் ஆயிருக்கணும் அப்படின்னா கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, கான்வெக்ஸ் செட்னா என்ன, கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல ப்ராப்ளமோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.